முத்துக்கண்ணே, மார்க்கெட் போயிட்டு வந்துட்டியா? சரி பைய கொடு. ஐயோ, என் புள்ள எப்படி களைச்சு போய் வந்திருக்கு பாரு வெயில்ல. போய் உட்காரு. பைய கொடு. உட்காரு. ஐயோ, எப்படி வேர்த்து போயிருச்சு பாரு. அந்த ஃபேனை திருப்புமா. சரி இரு. ஏண்டி, என் புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கெட்டுக்கு போய் அம்மாக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ வீட்டுல உட்காந்து சும்மா தானே வேலை பார்த்துட்டு இருக்க. எந்திரிச்சு போ, அவன் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். எந்திரிச்சு போடிங்கிற. ஆளும் மண்டையும். நீ வாடா கண்ணு, வா முத்துக்கண்ணா, நீ போடுறி. லைட்டா திருப்புமா. ஓகேவா? முத்து, நீ ரெஸ்ட் எடு. அம்மா உனக்கு சில்லுன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் போட்டு தரோம். ஓகேப்பா. சும்மா ஊர் பொறுக்கிற நாய்க்கு எதுக்கு ஃபேன்? இரு வரேன். சாவுடா. ஏய், சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்கிற நாய் உனக்கு என்னடா கவட்டைக்கு ஃபேன் வச்சுக்கிட்டு தூங்குற? ஏய், மரியாதை, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? நீ பெரிய இவன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா நீ பெரிய மயிரா? என்னடா விரல்? நான் ஓவரா பீத்துக்கிறேன் வேலை பண்றேன்ட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ற. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றியா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா உங்களுக்கு எல்லாம் சுலபமா இருக்கா? ஏண்டா, காலையில 7 மணிக்கு என்ன போன் பண்ணி எழுப்புறதே என் மேனேஜர் தான்டா. 5 மணிக்கு லாக் ஆஃப் பண்ண விடுறானா? பண்ண விட மாட்டான். நம்ம டீம்ல ஒருத்தர் லீவ் போட்டா, பக்கத்து கேபின்ல ஒருத்தர் லீவ் போட்டான், எதிர்த்து ஆபீஸ்ல எவ்வளவு ஒருத்தர் லீவ் போட்டான்னு 11 மணிக்கு தான் எனக்கு எல்லா வேலையும் கொடுத்து லாக் ஆஃப் பண்ண வைக்கிறான். தெரியுமா? உன் ஆத்தாக்கார என்னடானா சும்மா உட்காந்து பொட்டியை தட்டுறா. எங்க அப்பா என்னடானா நீ சும்மா தானமா இருக்க, இந்த வேலையை பண்ணுன்றான். நீ என்னடானா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்றேன் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. அவன் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தாதான் மதிப்பீங்களா? வீட்டுல உட்காந்து வேலை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மரியாதை தெரியாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல, வேகாத வெயில்ல, ஒரு ஏசி கூட இல்லாத வீட்டுல குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஈஸியா சொல்றேன். ஒரு ஜூஸ் கூட போட்டு தர மாட்டான் உங்க அம்மா. அவன் உனக்கு மட்டும் தான் அம்மாவை பிஹேவ் பண்றான். எனக்கு அவன் தாயாவே பிஹேவ் பண்றது இல்ல. ஒரு ஃபேன் வாங்குறதுக்குள்ள இந்த வீட்டுல படாத பாடுபட வேண்டியதா இருக்கே.